நம்மளோட மகிழ் பண்ணையில் இருக்கிற கோழிகளுக்கு அசோலாவை எப்படி போட்டு பழக்கணும், அது எப்படி உணவுப் பொருளாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேங்க. முதல்ல எடுத்தோடனே நம்ம மசாலாவை போடுறோன்னா, ஒரு சில கோழிகள்லாம் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும். சில வகை கோழிகள் எல்லாமே வந்து அப்படி சாப்பிடாதுங்க. நிச்சயமாக அதை யோசித்து பார்த்துட்டு கொத்தி கொத்தி கீழே தள்ளிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஆரம்பத்திலே நல்லா சாப்பிட்ணுன்னா அது கூட கொஞ்சம் கோழி தீவனத்தை நம்ம கலந்து வைக்கணும். கடையில் விற்கிற தீவனமோ இல்லை நம்ம வீட்டிலேயே அரிசி கோதுமையெல்லாம் அரைக்கிறோம் இல்லையா, அதை கலந்து வச்சாலோ மசாலாவோட சேர்த்து வைக்கிறோன்னா கண்டிப்பாக நல்லா திங்க ஆரம்பிச்சிடும். அதை தான் இன்றைக்கி நான் பண்ணுறேன். அது ஒரு வீடியோவாக எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம வச்சுருக்கிற பெருவிடை வெத்திக்கால் கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா போட்ட முதல் நாள்லேருந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. வெறும் மசாலாவை தான் போட்டால் நல்லா சாப்பிட்டுச்சுங்க. ஆனால் பெரிய நாட்டுக்கோழிகள் எல்லாமே அப்படி இருக்கிறதில்ல. ரொம்ப யோசிச்சுட்டு இருந்துச்சுங்க. நம்ம அது தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணி வைக்கணும்னு இப்போ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வெறும் மசாலாவை கொடுத்தாலே நல்லா சாப்பிடுதுங்க. இந்த மாதிரி அசோலா விதைகள் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். கொரியரில் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறோம்.